வாங்க வாங்க. ஆடி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சமையல் வேலை பார்க்கலான்னு பார்த்தா சாமி வேலை பாதியில் இருக்க சொல்லவே ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் கடைக்கு வாமான்னு கூப்பிட்டாரு. கொஞ்சம்னு கூப்பிட்டவர் 2 மணி நேரம் ஆகி போச்சுங்க. மேலே வரவே ரொம்ப லேட்டாகி போச்சு. நம்ம வேற வெள்ளிக்கிழமை ரொம்ப பொறுப்பாக காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோமா, அதனால் மேலே வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சு சாதம் வடிக்கலாம் பொரியல் பண்ணலான்னு பார்த்தா மணி ஆயிடுச்சு. மண்டையில் உடனே மணி அடிச்சிச்சுங்க. நமக்கு உடனே இருக்கவே இருக்குது கத்திரிக்காய். அத்தை தூக்கி கத்திரிக்காய் சாதம் செஞ்சிடலாம் சொல்லிட்டு அரிசியும் பருப்பும் ஒன்றா இருந்ததெல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு அதனால் அரிசியை போட்டு கத்திரிக்காய் சாதம் பண்ணியாச்சுங்க. யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்குமோ அவங்களாம் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிரிஞ்சி செய்கிற மாதிரியே தாங்க, ஆனால் காய்கறிக்கு பதிலாக கத்திரிக்காவை போட்டுக்க வேண்டியதுதான். கத்திரிக்காவா அப்படின்னு ஓடுறவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. கத்திரிக்காய்க்கு பதிலாக வேறு எங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அள்ளி போட்டுக்கோங்க. ஆனால் கத்திரிக்காய் போட்டு செஞ்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டே செம்மங்க. சும்மா குலாப் ஜாமுன் மாதிரி நிற்கிறாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. சமைச்சு வாசனை தூக்குச்சு. அது சவுண்டு வர நேரத்தில் அதுக்குள்ளே கொஞ்சம் கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி செஞ்சுட்டாங்க. சாரிங்க, அவசரத்தில் நான் பசியில் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. அவசரமாக செஞ்சாலும் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கத்திரிக்காய் சாதம் ரொம்ப அருமையாக இருந்தது. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுருந்தா சரிங்க, செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். அதுக்கு தாங்க சொல்கிறேன். சுட சுட சாப்பாடு ஹாட் பாக்ஸில் போட்டு புருஷனுக்கு அமுச்சு விட்டுட்டு நம்மளும் தட்டில் போட்டு தயிர் பச்சடி வச்சு பரட்டி எடுத்து சாப்பிட்டா கத்திரிக்காவை தொட்டால் சும்மா சூப்பராக இருந்தாங்கங்க. குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கிறாங்க. நெய் கத்திரிக்காய் போல இருக்குது. வச்சு சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டுங்க. வச்சு தயிர் பச்சடி வச்சு பசி ருசி அறியாதுன்னு வாங்கல ஏதோ படத்தில், ஆனால் பசியாக இருக்க சொல்லவே செம ருசியாக இருந்ததுங்க. அந்த பசியும் ருசியும் சேர்ந்து தட்டை காலி பண்ணியாச்சுங்க. வெள்ளிக்கிழமை நமக்கு இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்க.